வணக்கம். நியூஸ் 4 செய்திகள். இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் சென்னை வர்த்தக மையத்தில் ஃபுட்ப்ரோ 2026 இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் உணவு பதப்படுத்துதல் துறை குறித்த 3 நாள் சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியை இந்திய தொழில் கூட்டமைப்பின் தெற்கு மண்டல இயக்குனர் இந்திரனில் கோஷ், இந்திய தொழில் கூட்டமைப்பின் தெற்கு மண்டல தலைவர் மற்றும் டான்போஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்டின் டான்போஸ் இந்தியா தலைவர் பி. ரவிச்சந்திரன், ஆந்திர மாநில தொழில்கள் மற்றும் வர்த்தகத்துறையின் முதன்மை செயலர் சிரஞ்சீவ் சௌத்ரி, இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஃபுட்ப்ரோ 2026 தலைவர் மற்றும் ப்ளூ ஸ்டார் இந்தியா நிர்வாக இயக்குனர் வி. தியாகராஜன், இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஆந்திர மாநில முன்னாள் தலைவர் சுஜய் பயோடெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எம். லட்சுமி பிரசாத் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். அப்போது இந்திய தொழில் கூட்டமைப்பின் தெற்கு மண்டல தலைவர் பி. ரவிச்சந்திரன் மற்றும் ஃபுட்ப்ரோ 2026 தலைவர் பி. தியாகராஜன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த கண்காட்சிக்கு இந்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சகம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு அரசு ஆகியவை ஆதரவு வழங்குகின்றன. ஆந்திரம், கேரளம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநில அரசுகள் பங்குதாரர் மாநிலங்களாக இணைந்துள்ளன. 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்று அதிநவீன உணவு பதப்படுத்தும் இயந்திரங்கள், பேக்கேஜிங் தொழில்நுட்பங்கள், உணவு பாதுகாப்பு உபகரணங்கள், குளிர்பதன கிடங்குகள், தானியங்கி உற்பத்தி அமைப்புகள் மற்றும் பல்வேறு புதிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை காட்சிப்படுத்தியுள்ளன என்றனர். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை. மாரிமுத்து.